வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் பேப்பர்ல யூனிட் 1 ரெலவெண்டான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி நம்ம வெயிட்டட் ரெசிடியூல் மெத்தட்லாம் நம்ம நிறைய பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து மெயின் டாப்பிக்காக ரெட்ஸ் மெத்தட் நமக்கு அதிகமாக கேட்கலாம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில். ஸோ ரெய்லி ரெட்ஸ் மெத்தட்னா என்ன, அதில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். It is an integral approach method which adopted for solving complex structural problem. So integral ப்ரொசீஜரை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இந்த மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். In this method, the concept of minimum potential energy is followed. The potential energy pi which is equal to U minus W. இதுதான் மெயினாக நம்ம எழுத வேண்டிய ஃபார்முலா ரெட்ஸ் மெத்தடை பொறுத்தவரை. ஸோ where U equal to strain energy, W equal to work done to external force. இந்த ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பை ஈக்குவல் டு யூ மைனஸ் டபிள்யூ. ஹியர் யூ இஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, டபிள்யூங்கிறது ஒர்க் டன் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்து ரெட்ஸ் மெத்தடில் நமக்கு ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த கண்டிஷனை தான் யூஸ் பண்ணணும். பை ஈக்குவல் டு யூ மைனஸ் டபிள்யூ. இதில் யூவோட வேல்யூ என்னன்னு எப்படி பார்க்குறது, டபிள்யூனா என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறதா ரிமைனிங் நமக்கு ஸ்டெப்ஸ். ஸ்ட்ரைன் எனர்ஜி. ஸோ ஸ்ட்ரைன் எனர்ஜினா யூ கோட் பண்ணிக்குமோ. யூவோட ஃபார்முலா I/2 இன்டெக்ரல் 0 to L d2y/dx² ஹோல் ஸ்கொயர் dx. ஸோ இன்டெக்ரலில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். நமக்கு லென்த் லெவல் கொடுத்துருப்பாங்க. d2y/dx² ஹோல் ஸ்கொயர் dx. இங்கே இந்த இ அண்ட் ஐ ஆர், இங்கிறது யங்ஸ் மாடுலஸ், ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அடுத்து ஒர்க் டன் செகண்ட் பார்ட்டாக இருக்குது டபிள்யூ. ஸோ டபிள்யூனா ஒர்க் டன் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு சொன்னோமா. டபிள்யூ வேல்யூனா டபிள்யூ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to L wy dx ப்ளஸ் py மேக்ஸ். ஸோ மேக்ஸிமம் வேல்யூவே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்டெக்ரல் 0 to L wy dx ப்ளஸ் py max. ஸோ மேக்ஸிமம் வேல்யூக்கு நம்ம எப்படி எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறோம், இந்த வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ரையல் ஃபங்க்ஷன் நமக்கு டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் எடுக்கணும். ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஒன்று பாலினாமியல் சீரீஸில் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை ட்ரிக்னாமெட்ரிக் சீரீஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். பாலினாமியல் சீரீஸ்னால் நம்ம y ஈக்குவல் டு a1 a2x a3x² அப் டு இந்த ஆர்டரில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ட்ரிக்னாமெட்ரிக் சீரீஸ் இருக்குன்னா y ஈக்குவல் டு a இன்ட்டு சைன் பை எக்ஸ் பை எல் இந்த ஆர்டரில் எடுக்கலாம். நம்ம எந்த மெத்தட்லாம் எடுத்து சால்வ் பண்ணலாம், ஆன்சர் சேமாக தான் வரும். மேக்ஸிமம் நம்ம பாலினாமியல் மெத்தட் சூஸ் பண்ணுவோம், ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். dy/dx ஆகட்டும், d2y/dx² செகண்ட் ஆர்டர் பார்க்குறதுக்குலாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் கம்பேரிங் டு ட்ரிக்னாமெட்ரி சீரீஸ். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், நமக்கு இப்போ ஈஸியாக புரியும். Find the deflection at center of simply supported beam of flank subjected to concentrated load at midpoint shown in figure. Use Rayleigh-Ritz method. ஸோ Rayleigh-Ritz மெத்தடில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? ஸோ நமக்கு யூனிட் 1ல் ரிட்ஸ் மெத்தடில் கொஷின் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு டிஃப்ளாக்ஷன் கொடுத்துருக்காங்க, லென்த் எல்லுன்னு கொடுத்துருக்காங்க, லோடு வந்து பிங்கிற ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க. அட் மிட் பாயிண்ட் ஷோன் இன் ஃபிகர், தட் இஸ் இதுதான் நம்மளுடைய டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் எங்கள் லென்த்து பாயிண்ட் பிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது L/2 மட்டும் கோட் பண்ணியிருக்கும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம ரிட்ஸ் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணுறது, ஃபார்முலா வைஸ் நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். ரிட்ஸ் மெத்தடில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் 3ல் தான் நமக்கு கான்செப்டே மாறும். அந்த இடத்துல என்ன சொல்கிறோங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளத்தில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றபடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலே we get the answer. ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையல் ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ட்ரையல் ஃபங்க்ஷன் இந்த வெயிட்டட் ரெசிடியூலாம் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க, இந்த மெத்தடில் நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம பாலினாமியல் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம், இல்லை ட்ரிக்னாமெட்ரிக் சீரீஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாலினாமியல் பேஸ்டாக நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1 fixed trial functions. So trial function க்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ், polynomial series y equal to a1 a2x a3x². trigonometry series பார்த்தீங்கன்னா y equal to a sin pi x by l இருக்கு. நம்ம பாலினாமியலே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். taking polynomial series is easily to solve the concept. Therefore we use polynomial series. Polynomial series னா நம்ம ஒரு 3 ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். y equal to a1 a2x a3x². இந்த ஆர்டர் கரெக்டாக எழுதுங்க. a1 a2x ப்ளஸ் a3x². ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ட்ரையல் ஃபங்க்ஷனை தான் கோட் பண்ணணும். இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம், நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஃபார்முலா. ஸோ ரிட்ஸ் மெத்தடோட ஃபார்முலா டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பை ஈக்குவல் டு யூ மைனஸ் டபிள்யூ. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எழுதும்போது ஃபார்முலா எழுதிக்கோங்க. அதுக்கடுத்த ஸ்டெப்பில் ஃபார்முலாவில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் தனித்தனியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1ல் நம்ம ட்ரையல் ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸ்டெப் 2ல்
பை ஈக்குவல் டு யூ மைனஸ் டபிள்யூ. அப்போ இதில் யூவோட வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்கணும், டபிள்யூட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ ஸ்டெப் 2ல் யூவோட வேல்யூக்கு எழுதிக்கலாம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூ. ஃபார்முலா யூக்கு நமக்கு என்னென்னு பார்த்துருந்தோம், ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலாக்கு EI/2 integral 0 to L d2y/dx² whole square dx பார்த்தோம். ஸோ இப்போ முதல்ல ஒய் மட்டும் தான் நமக்கு தெரியும், ட்ரையல் ஃபங்க்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து dy/dx தான் என்னென்னு பார்க்கணும். அடுத்து செகண்ட் டெரிவேட்டிவாக d2y/dx² என்னென்னு பார்க்கணும். அதுக்கு ஸ்கொயர் வேல்யூக்கு இன்டெக்ரல் 0 to L நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் அண்டர் த எக்ஸில். அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். we get the answer u. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. now ஒய்ங்கிறது என்ன எடுத்திருக்கோம், ட்ரையல் ஃபங்க்ஷனில் பாலினாமியல் எடுத்திருக்கோம். a1 + a2x + a3x². இப்போ dy/dxனா a1 எக்ஸோட வேல்யூவே இல்லை, அப்போ 0 கான்ஸ்டன்ட்ங்கிறப்ப 0. இங்கே எக்ஸ் வந்து எக்ஸை ஒரு தடவை நம்ம இன்டெகிரேட் பண்ணோன்னு என்ன வந்துருக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ a2 × 1. இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வரும். ஸோ 2a3x முடிஞ்சுது. இப்போ செகண்ட் ஒரு தடவை பண்ணோம்னா என்ன வந்துக்கலாம், d2y/dx²னா இந்த 0 தான் விட்டுருங்க. இங்கே எக்ஸ் ஃபேக்டரே இல்லை, ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்தால் 0. இங்கே எக்ஸ் வந்து ஒரே ஒரு ஆர்டர் தான் இருக்கா, அப்போ 1 2a3 முடிஞ்சது. இப்போ நம்ம ஃபார்முலாவில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். d2y/dx² நம்ம கேல்குலேட் பார்த்தாச்சு. இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. அப்போ u = EI/2 integral 0 to L இந்த வேல்யூ 2a3². ஃபார்முலாலே நமக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் நம்மளும் இங்கே ஸ்கொயர் வேல்யூக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ ஸ்கொயர் × dx எடுத்தாச்சா. இப்போ இந்த ஸ்கொயருக்கு வேல்யூவை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். 2² a3². அப்போ 2² 4a3² dx. EI அந்த 2க்கு 4க்கு கேன்சல் பண்ணிங்கன்னா 2 மட்டும் வந்துடுமா. அப்போ EI integral 0 to L 2a3² dx முடிஞ்சது. நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் பார்ட்டே இல்லை, ஸோ இதை நம்ம வெளியிலே எடுத்துடலாம். EI × 2a3² integral 0 to L dx எழுதியாச்சு. இப்போ இங்கே எனக்குள்ள எக்ஸை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுங்கிறப்ப இங்கே ஆன்சர் 1 இருக்கிறதா தான் நம்ம போட் பண்ணணும். ஸோ 1 பேஸ்ட் ஆன் எக்ஸில் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா we got x value. The limits are 0 to L. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். EI 2a3² L minus 0. That is EI 2a3² L minus 0னா L. அப்போ u = 2a3² EI L. இவ்வளோ தான். நம்ம ரொம்ப சிம்பிளாகவே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூங்கிற வேல்யூ ஸ்ட்ரெயின் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2a3² EI/L. நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சதுக்கு அடுத்து ட்ரையல் ஃபங்க்ஷன் என்ன கோட் பண்ணுறோமோ அதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் தேவை. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் ஸ்கொயர் வேல்யூ அண்டர் த இன்டர்வல் 0 to L நம்ம இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் இன்டகிரேட் பண்ணாலே போதும். we get the answer. இப்போ ஸ்டெப் 2ல் நம்ம U மேட்ரிக்ஸோட வேல்யூ பார்த்துருக்கோம். ஸ்டெப் 3ல் W என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ W மேட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்கணும், தட் இஸ் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நம்ம ப்ராப்ளத்துக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். வெரிஃபை பவுண்டரி கண்டிஷன்ஸ். வென் y = 0 இருக்கிறப்ப x = 0. நமக்கு 2 லிமிட் கொடுக்குறாங்க. இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to Lன்னு கொடுத்துருக்கோமா, அப்போ 0 L. அப்போ 0 பொறுத்து என்ன கண்டிஷன்ஸ், L பொறுத்து என்ன கண்டிஷன், 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். இங்கே ட்ரையல் ஃபங்க்ஷன் y = a1 + a2x + a3x². இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸாக y = 0 அண்ட் x = 0ன்னு எடுத்துக்கலாம். y = 0 அட் x = 0 இருக்கும்போது அப்போ ஒய்யோட வேல்யூ 0ன்னு லெஃப்ட் சைட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். a1 இங்கே எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 0 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ a2 × 0 a3 × 0². ஸோ அவர் ஆன்சர் இஸ் a1 = 0. இது ஃபஸ்ட் கேஸ்க்கு. அடுத்த கேஸாக பார்த்தீங்கன்னா y = 0 இருக்கும்போது அப்பர் லிமிட்டாக x = Lக்கு என்னன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ x = Lன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கலாம், y = 0 அட் x = L. அப்போ 0 எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் Lன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ a2 L a3 L². ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் 0 L a2 இது L² a3 எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு பார்ட்டை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ a2 L = -a3 L². நமக்கு இந்த L கேன்சல் பண்ணுங்கள். அப்போ a2 = -a3 L. a2 இஸ் டிபெண்ட் ஆன் a3. இந்த மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. டைரக்ட் கண்டிஷன் வரல, இருக்கட்டும், இதே லிமிட்டில் இருக்கலாம். அப்போ a1ஓட வேல்யூ 0, a2ஓட வேல்யூ -a3 L முடிஞ்சு. அடுத்த ஸ்டெப்பில் Wயோட வேல்யூ பார்க்கலாம். ஸ்டெப் 4 to find work done. Work done by external force W = கண்டிஷன் எழுதிக்கலாம். integral 0 to L Wy dx + Py maximum value. இதுக்கு அடுத்து தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். கொஷினை நல்லா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணதுக்கு அடுத்து இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட்டாக மாற்றிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். சில ப்ராப்ளத்தில் இந்த கண்டிஷன் எடுப்போம், அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம், அதில் கண்டிஷனை கொஞ்சம் மாற்றி எடுப்பாங்க. மேக்ஸிமம் இந்த 2 ப்ராப்ளம் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு ஐடியா கிளியராக கிடைக்கும். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் வேறு கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். When point is considered integral 0 to L Wy dx = 0, then W = Py max.
ஏன்னா நமக்கு கொஸ்டினை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் லைன் சப்ஜெக்டட் டு கான்சன்ட்ரேட்டட் லோட் இப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. வேறு எந்த கண்டிஷனும் கொடுக்கலன்னா நம்ம இந்த கண்டிஷனை எடுத்துக்கலாம். W equal to PA1 plus A2x plus A3x square. அப்போ W equal to நம்ம ட்ரையல் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. A1 A2ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியுமா, ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். A1ஓட வேல்யூ என்னென்னு பார்த்துருக்கோம், பவுண்டரி கண்டிஷனில் நம்ம செக் பண்ணோம். A1 equal to 0. A2ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், -A3L. இது ரெண்டுத்தையும் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ A1 equal to 0, A2 equal to -A3L plus A3x square முடிஞ்சது. இப்போ இதை ரெடியூஸ் பண்ணுங்கள். அப்போ -A3LX plus A3x square. இப்போ அட் மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் x equal to L/2 இருந்ததுன்னா W equal to P of -A3L into எக்ஸுக்கு பதில் L/2. இதில் காமனாக A3L வெளியில் எடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் ஸ்டெப்பு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகியிருக்கும். இல்லைனாலும் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ A3x இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிருங்க. அப்போ x - L. இப்போ எக்ஸுக்கு பதில் L/2 சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா A3L/2 half - 1ங்கிறப்போ -half. தட் இஸ் W equal to -PA3 L into L L²/4. Wயோட வேல்யூ நமக்கு கிடச்சிட்டு. அப்போ ரிட்ஸ் மெத்தடில் நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன் π equal to U - W. U வந்து ஸ்டெப் 2ல் பார்த்தோம், W வந்து ஸ்டெப் 3ல் பார்த்தோம், ஸ்டெப் 4க்கு கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 5நாலும் சரி, இல்லை ஸ்டெப் 3லேயே நீங்கள் பவுண்டரி கண்டிஷன்ஸ் அண்ட் W வேல்யூ பார்க்குறது ஒரே ஸ்டெப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி. ஃபைன் டோட்டல் எனர்ஜி. ஸோ டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா π equal to U - W. யூவோட வேல்யூ நம்ம ஸ்டெப் 2ஓட ஆன்சர், Wயோட வேல்யூ நான் இப்போ பார்த்துருக்குற ஆன்சர். இப்போ -of நமக்கு என்ன ஆகும், ப்ளஸ் தான் மாறும். இப்போ இதில் A3 வேரியபிள் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அண்டர் த கண்டிஷனில் ∂π/∂A3 equal to 0. இதுக்கு ஏற்றபடி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஸோ ∂π/∂A3னா A3யை பொறுத்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ A3² 2A3ன்னு வரும். ஸோ 2 × 2 4EI A3L. இங்கே A3னா ஒரே ஒரு ஆர்டர் தான் இருக்குது. ஸோ A3யை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு தான் இருக்கலாம், ஆன்சர் 1 தான் வரும். அப்போ P1L²/4 எடுத்தாச்சு. நமக்கு தெரியும் இந்த கண்டிஷனில் லெஃப்ட் சைடு ரிசல்ட்டு 0 நமக்கு கண்டிஷன் வைஸ் தெரியும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ 4EI A3L + PL²/4. இப்போ ஒரே பக்கம் மாற்றி எழுதிக்கலாம். நம்ம ஆக்சுவலி A3யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 4EI A3L equal to இது இந்த சைடு வந்ததுன்னா -PL²/4. A3 equal to -PL/16EI. ஸோ A3யோட வேல்யூ பார்த்தாச்சு. ஆல்ரெடி A1 நமக்கு 0ன்னு தெரியும். A2ங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் A3 வேல்யூவாக இருக்குது. ஸோ இப்போ அதையும் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஒய் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிறத நம்ம எங்கே கோட் பண்ணியிருக்கோம், ட்ரையல் ஃபங்க்ஷனில் எடுத்தது தான். ஸோ A1 + A2x + A3x². A1ஓட வேல்யூ 0, A2ஓட வேல்யூ நீங்கள் முதல்ல தெரிஞ்சதை கோட் பண்ணிக்கோங்க, -A3LX ப்ளஸ் A3 வேல்யூ இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேல்யூ. இப்போ இதே வேல்யூக்கு நம்ம A3க்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா, இந்த இடத்துல A3க்கு பதிலாக மைனஸ், இந்த வெளியில் இருக்கிற மைனஸாகவே இருக்கட்டும். A3க்கு பதிலாக -PL/16EI x, இந்த எல்லோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா L². இந்த ஆர்டர் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணால் என்ன வந்திருக்கலாம், -of ப்ளஸ். இப்போ PL²/2 16EI -PL/16EI x². ஸோ மேக்ஸிமம் வேல்யூங்கிறப்ப காமன் வேல்யூவெல்லாம் வெளியில் எடுத்துருங்க. அப்போ PLX 16EI L - x. நமக்கு கொஸ்டினில் மிட் பாயிண்ட் கேட்டதுனால x equal to L/2க்கு மட்டும் பார்த்தா போதும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல L/2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். PL² இந்த 2ங்கிறது இங்கே ஒர்க் அவுட் பண்ணால் 32EI L - L/2. ஸோ L - L/2ஓட வேல்யூ L/2. ஸோ இந்த 2 எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணால் என்ன இருக்கலாம், PL² × L L³ 32 × 2 64EI. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஃபைனல் ஆன்சர். இவ்வளோ தான் மெத்தட். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரிட்ஸ் மெத்தடை பொறுத்தவரை நீங்கள் ஒரே ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். A3 equal to -PL/16EI. ஸோ A3யோட வேல்யூ பார்த்தாச்சு. ஆல்ரெடி A1 நமக்கு 0ன்னு தெரியும். A2ங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் A3 வேல்யூவாக இருக்குது. ஸோ இப்போ அதையும் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஒய் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிறத நம்ம எங்கே கோட் பண்ணியிருக்கோம், ட்ரையல் ஃபங்க்ஷனில் எடுத்தது தான். ஸோ A1 + A2x + A3x². A1ஓட வேல்யூ 0, A2ஓட வேல்யூ நீங்கள் முதல்ல தெரிஞ்சதை கோட் பண்ணிக்கோங்க, -A3LX ப்ளஸ் A3 வேல்யூ இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேல்யூ. இப்போ இதே வேல்யூக்கு நம்ம A3க்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா, இந்த இடத்துல A3க்கு பதிலாக மைனஸ், இந்த வெளியில் இருக்கிற மைனஸாகவே இருக்கட்டும். A3க்கு பதிலாக -PL/16EI
எக்ஸு இந்த எல்லை எல்லோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எல் ஸ்கொயர். இந்த ஆர்டர் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணால் என்ன வந்திருக்கலாம், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ பிஎல் ஸ்கொயர் பை 2 16EI மைனஸ் பிஎல் டிவைடட் பை 16EI எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மேக்ஸிமம் வேல்யூங்கிறப்ப காமன் வேல்யூவெல்லாம் வெளியில் எடுத்துருங்க. அப்போ பிஎல்எக்ஸ் 16EI எல் மைனஸ் எக்ஸ். நமக்கு கொஸ்டினில் மிட் பாயிண்ட் கேட்டதுனால அட் எக்ஸ் ஈக்குவல் டு எல் பை 2க்கு மட்டும் பார்த்தா போதும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல எல் பை 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி எல் ஸ்கொயர் பை இந்த 2ங்கிறது இங்கே ஒர்க் அவுட் பண்ணால் 32EI எல் மைனஸ் எல் பை 2. ஸோ எல் மைனஸ் எல் பை 2ஓட வேல்யூ எல் பை 2. ஸோ இந்த 2 எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணால் என்ன இருக்கலாம், பி எல் ஸ்கொயர் இன்ட்டு எல் எல் கியூப் 32 இன்ட்டு 2 64EI. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஃபைனல் ஆன்சர். இவ்வளோ தான் மெத்தட். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரிட்ஸ் மெத்தடை பொறுத்தவரை நீங்கள் ஒரே ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். மொத்தம் 4 ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸ்டெப் 1ல் ட்ரையல் ஃபங்க்ஷன், எந்த ட்ரையல் ஃபங்க்ஷனை சூஸ் பண்ண போகிறோங்கிறத கோட் பண்ணுறோம். ஸ்டெப் 2ல் நமக்கு ரிட்ஸ் மெத்தடோட கண்டிஷனில் டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ பை ஈக்குவல் டு யூ மைனஸ் இ. இதில் யூவோட வேல்யூ எப்படி பார்க்க போகிறோம், டபிள்யூட வேல்யூ எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கோட் பண்ணுவோம். ஸோ யூங்கிறது இங்கே ஸ்ட்ரெயின் எனர்ஜியாக நம்ம கோட் பண்ணுவோம். அதுக்குரிய கண்டிஷனை எழுதி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் ஈஸியாக வந்துடும். டபிள்யூ செக் பண்ணுறதுக்கு மட்டும் பவுண்டரி கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு அண்டர் த லிமிட்க்கு நம்ம எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கண்டிஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா எந்த வேல்யூக்கு 0 நம்ம அசம்ஷனில் எடுக்கணுமோ அதை மட்டும் கோட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலே வி கேட் தி ஆன்சர். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஷினை ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எழுதி பாருங்கள். ஸோ எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஐடியா ஈஸியாக கிடைக்கும். லைன் பை லைன் எழுதுங்க. பார்த்தா புரிய தான் செய்யும், பட் எழுதும்போது தான் நமக்கு ஸ்டக் ஆகும். அப்போ தான் இப்போ கிளியர் பண்ணோம்னா நம்மளால் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ஈஸியாக எழுத முடியும். இதே மாதிரி கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க. ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapizhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம ரிட்ஸ் மெத்தடில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.